ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வெரைட்டி ரைஸ் ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் லெமன் சாதம் வந்து கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செய்வாங்க, இல்லைனா வெரைட்டி ரைஸ் ரெசிபியாகவும் கண்டிப்பாக வீட்டில் செய்வாங்க. இது நவராத்திரிக்கு கூட கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்றதை வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1லேருந்து 2 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு குக் பண்ண ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் சாதம் வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்வாங்க. இது வந்து நவராத்திரிக்கு பிரசாதமாக ஒரு நாள் படைப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.